கத்தியால குத்துனவனை கண்டுபிடிச்ச முத்து அவனை போலீஸ்ல ஒப்படைக்கவும் செய்றாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த சிந்தாமணியை நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணணும் சார் அப்படின்னு இங்க முத்து வந்துட்டு இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் செய்றாங்க. முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் இங்க வீட்டுல அப்பா அம்மான்னு எல்லாருமே கூப்பிடும் போது மீனாவும் வெளியே ஓடி வர என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, மீனா உன்னை கத்தியால குத்துனவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, யாரு அது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதான்ப்பா நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன்ல அந்த சிந்தாமணி ஆளுன்னு, அந்த சிந்தாமணியுடைய ஆளு தான்ப்பா மீனாவை கத்தியால குத்தவும் வச்சது. இப்போ அவனுடைய ஆளை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கவும் செஞ்சுட்டேன், சிந்தாமணி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்குறாங்க முத்துவோ ஆமா அம்மா ஏதோ பெரிய சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சிந்தாமணி அப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அது இதுன்னு. ஆனால் அந்த சிந்தாமணி மீனாவுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானா, அவ எவ்வளவு பெரிய ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளைன்னு இப்பவாத தெரிஞ்சுக்க சொல்லுங்கப்பா. திரும்ப திரும்ப இந்த சிந்தாமணி கூட இவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க என்ன நிச்சயம். அன்னைக்கு சிந்தாமணி கூட கான்டாக்ட்ல இருக்க அத்தனை பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அதுவும் இல்லாம சிந்தாமணி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், சிந்தாமணி உடனே அம்மா தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரே ஒரு பழிய தூக்கி அம்மா மேல போட்டா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அம்மா தான் கொலை முயற்சி கேஸ்ல உள்ள போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த, என்னங்க இது நான் எதுக்குங்க இதெல்லாம் செய்ய சொல்ல போறேன்னு அங்க விஜய பதட்டத்துல அண்ணாமலை கிட்ட கத்த, விஜயா இதை இப்ப பேசி எந்த பயனும் இல்லை, முத்துவும் நானும் வீட்டுல இருக்க எல்லாருமே உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் சிந்தாமணி கூட பேசிக்கிட்டு இருக்கத அந்த பழக்க வழக்கத்தை இங்க கட் பண்ணிக்கோன்னு, ஆனா அந்த சிந்தாமணியை நீ முழுசா நம்புற இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியான்னு அண்ணாமலை அங்க விஜயாவை திட்டுறாங்க. அப்பா நான் மீனாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போறேன், மீனாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா முத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை விஜயாவை பார்த்து முறைச்சிட்டு உள்ள போக, சிந்தாமணி ஏன் சிந்தாமணி இப்படி இருக்கீங்க, உங்களால நான் இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கிறேன், மீனாவை கொல்ற அளவுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு கோவத்தோட விஜயாவும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போன பிறகு சிந்தாமணி அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு ரேகாவுடைய அப்பாவுமே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு சிந்தாமணி, எதனால உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஓடி வந்து கேட்க, என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்கங்க, இதோ இவனை கூட்டிட்டு வந்து இவனை நான் தான் கத்தியால குத்த சொன்னன்ற மாதிரி என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்கங்க. அந்த சத்யா பத்தின விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும், சத்யாவுக்கு ரேகாவை நான் கட்டி வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுனால என் மேல பொய்யான பழியை போட்டிருக்காங்கங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவும் மீனாவும் வராங்க. முத்து மீனாவும் இவங்களை பார்த்ததுமே அது வந்து அப்படின்னு மீனா பேச வரும்போது, கொஞ்சம் அமைதியா இரு மீனா அப்படின்னு அங்க முத்து சொல்றாங்க. அவர் பக்கத்துல வந்து, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கெல்லாம் மனசுல, என்ன கஷ்டப்படுற குடும்பமாச்சே போனா போகுதேன்னு உன் தம்பிக்கு வேலை போட்டு கொடுத்தா உன் தம்பி என்னடானா என் பொண்ணை லவ் பண்ணிட்டு தெரியுறான், இன்னொரு பக்கம் இங்க உன் தம்பிக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ற கோவத்துல என் பொண்டாட்டி மேல தவறான ஒரு பழியை போட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிக்க விட்டுட்டீங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எதுக்கு இந்த பொய்யான கேஸ் போடுறீங்க, உங்ககிட்ட அப்படியே ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்க, சார் அவன் தான் சார் உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்றாங்க. போலீஸும் வந்துட்டு முத்து மீனா அப்புறம் ரேகாவுடைய அப்பா அம்மா இவங்க 2 பேர் முன்னாடியும் அவனை கூப்பிட்டுட்டு வந்து விசாரிக்க, அந்த ஆளை அந்த இடத்துல அப்படியே மாற்றி பேசுகிறான். ஏன்னா அதுக்கடியில் சிந்தாமணி அவனை பார்த்து கண்ணையும் காட்டி விட்டுருப்பாங்க. சார் நான் வேற சார், இந்த நானாக தான் சார் செஞ்சேன், ஆனால் இந்த முத்து தான் சார் இது சிந்தாமணி தான் பண்ணான்னு நீ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லணும் அப்படின்னு அடித்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் சார் அப்படின்னு அந்த ஆள் சொல்லும்போது, இல்லை சார் இவன் அப்படியே போய் சொல்கிறான் சார், என்கிட்ட அவன் சொன்னது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று சார் அப்படின்னு அங்கே முத்து கத்துறாங்க. முத்து வந்து பார்த்துட்டு எங்கள் போலீஸ் வந்துட்டு, என்னடா போலீஸ் ஸ்டேஷன்லேயே உன்னை நாடகத்தை ஆரம்பிக்கிறியான்னு முத்துவை அடிக்க கையை ஓங்கும்போது, சார் நிறுத்துங்க அப்படின்னு அங்கே ரேகா வந்து நிற்கிறாங்க. ரேகா இங்க அவளை வேற ஒரு ஊருக்கு அனுப்புறதா சொல்லிட்டு இருந்தாரே, இவ எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்காரை பார்த்து கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல சிந்தாமணி, ரேகாவை நான் அனுப்பி வச்சுட்டு தான் வந்தேன், ரேகாவும் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா அப்படின்னு சொல்லும்போது, சார் அது வந்து நான் நடந்த விஷயத்த சொல்றேன்னு ரேகா சொல்ல, நீ யாருமான்னு சொல்லி கேட்க, நான் சிந்தாமணியுடைய பொண்ணு தான் சார், என் பேர் ரேகா, எங்கள் அப்போடைய அதே கம்பெனியில் தான் சார் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா என்னை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்கா, நான் அதே ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களா, அம்மா அங்கே வந்துட்டு போனதையும் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் 2 பேரும் எந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் என்னைய வேற ஒரு வேலை விஷயமா வேற ஊருக்கு அனுப்புறதை பற்றி என்கிட்ட பேசவும் செஞ்சீங்க. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் சத்யாவும் லவ் பண்ணுற விஷயம் உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு. நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கீங்கன்னு நான் நம்பவும் செஞ்சேன். அதனால தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்புற மாதிரி நான் கிளம்பவும் செஞ்சேன். ஆனால் இங்கே
அம்மா மீனாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது எல்லாமே உண்மைதான். அம்மா உங்ககிட்ட சொல்றது மட்டும்தான் போய். எப்பப்பா நீங்களும் மாறினீங்க? அம்மா பேச்சை கேட்கக்கூடாது, அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் தனியாக என்னை வழக்கவும் செஞ்சீங்க. இப்போ இதுக்காக அம்மா சொல்கிறத கேட்டு நீங்கள் முழுசாவே நம்பிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ரேகா திட்டமும் செய்ய, சார் நானே உண்மையை சொல்கிறேன். இதோ இவன் எங்கள் அம்மாவுடைய ஆளு தான். எங்கள் அம்மா அனுப்பின ஆளு தான் இவன். எங்கள் அம்மா தான் இவனை அனுப்பி மீனாவை கத்தியால் குத்தவும் சொன்னது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அங்கே இருக்க போலீஸும் இதுக்கு என்னம்மா ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேசலை. எங்கள் வீட்டுக்கு இவன் வந்ததும் எங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கினதுக்கான வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. போலீஸ் அதை பார்த்த உடனே அப்போ தான் உண்மை என்னன்னு நம்பவும் செய்யுது. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நின்றுக்கிட்டு நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த பழைய இன்னொருத்தவங்க மேலே தூக்கி போடுவியா? என்றைக்குமே ஆதாரம் இல்லைனா யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதே சிரமம் தான் அப்படின்னு போலீஸை சொல்லிட்டு அவனை லாக்கப்பில் தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. சாரி சார் அப்படின்னு அங்கே முத்துவையும் மீனாவையும் பார்த்து போலீஸ் வந்துட்டு சொல்லவும் செய்ய, இங்கே ரேகா வந்து அம்மாவையும் பார்க்குறாங்க, அப்பாவையும் பார்க்குறாங்க. இங்கே சிந்தாமணியை விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார வைக்க, உன்னை நம்பி நான் இங்கே வந்து நின்னல, என்ன சொல்லணும் சிந்தாமணி? உனக்காக வந்து பேசினல, நீ இன்னமும் இல்லை, எப்போதும் இல்லை, எப்பயுமே திருந்த மாட்டேன். உனக்காக நான் என் பொண்ணு ரேகாவையே வெளியே அனுப்பி ஊருக்கு அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்துருக்க அப்படின்னு அங்கே ரேகாவுடைய அப்பா சிந்தாமணியை பார்த்து திட்டிட்டு, வாமா ரேகா போகலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம்ப்பா, தப்பு பண்ணது இங்கே அம்மாவாக இருந்தாலும் நீங்களும் அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக இங்கே வந்து நின்றுருக்கீங்க. நீங்களும் அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. இதெல்லாம் காரணமான அம்மாவை இங்கே நான் போலீஸில் லாக்கப்பில் உள்ள வைக்க கூட தயாராக தான் இருக்கேன். செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மீனா, இது எல்லாமே எங்கள் அம்மா பண்ணதான். ஆனால் அதுக்காக அவங்கள பாவம் பார்த்து இறக்கம் பார்த்து வெட்டுட மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவையும் மீனாவையும் பார்த்து சொல்கிறாங்க. முத்து பக்கத்தில் வராங்க. சார் உங்களுக்கு சத்யா பற்றின பொறுத்தல் எப்படி இருக்குன்னு தெரியல. சத்யா ரொம்ப நல்லவன். சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருக்கான். எல்லாருமே தவறு பண்ணால் வாழ்க்கையில் கெட்டவங்களாகவே இருப்பாங்கன்னு அவசியம் இல்லையே. நானும் தான் சார் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், நிறைய பிரச்சனை பண்ணுவேன், நிறைய கோவப்படுவேன். ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்னை முழுசாக மாற்றினது என்னுடைய ஒய்ஃப் தான். ஆனால் சத்யா அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே முழுசா மாதிரி நல்ல மனுஷனாகவே இருக்கான். அதுக்கு பிறகு தான் உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கும் சேர்ந்தான். உங்கள் பொண்ணு ரேகா இங்கே சத்யா கிட்ட காதலை சொன்ன பிறகு காதலிக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பத்தில் என்கிட்ட தான் கேட்டான். ஆனால் ரேகா சிந்தாமணியுடைய பொண்ணுன்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. சிந்தாமணியோட பொண்ணுன்னு தெரியாமல் தான் அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக லவ் பண்ண சத்யான்னு நான் தான் சொன்னேன். அவன் பண்ணது எல்லா விஷயமே எனக்கு தெரியும். அவன் எங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கிறதும் கிடையாது. நடந்த சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு சத்யாவை வெறுக்கிற மாதிரி தான் சார் எனக்கு தோணுதுன்னு முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு ரேகா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு சத்யா பற்றி நல்லாவே தெரியும். சத்யா இது வரைக்கும் செஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வெளிப்படையாக என்கிட்ட உண்மையாகவே மறைக்காமல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. லைஃப் லாங் நான் அவர் கூட சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அங்கே உட்கார்ந்துருக்க சிந்தாமணி முன்னாடியே ரேகா தான் அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா எங்க ரேகாவையும் பார்க்குறாங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னா எனக்கு நீங்கள் சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்க, என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? உன்னுடைய சந்தோஷம்தாம்மா எனக்கு முழுக்க முழுக்க முக்கியம். உன்னுடைய சந்தோஷத்துக்காக இந்த அப்பா என்ன வேணாலும் செய்வேன். அதுவும் இங்கே என் வாழ்க்கை மாதிரி உன் லைஃப் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கவும் செய்கிறேன். இப்போவே உனக்கு நான் சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணியை திரும்பி பார்க்க சிந்தாமணியை முறைச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ரேகாவும் இங்கே அப்பாவை கட்டி பிடிச்சி கண்கலங்க. இங்கே முத்துவும் மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, என்ன மீனா இதுக்கு மேலே வேற என்ன சந்தேகம் வேணும்? இதுக்கப்புறமாவது நம்புறியா? உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும். இங்கே ரேகாவும் சத்யாவும் வாழ்க்கையில் ஒன்று சேர போகிறது ரொம்ப உறுதி. இதில் மற்றவங்க சம்மதம் இருக்கோ இல்லையோ, இங்கே ரேகாவை வளர்த்த அவங்க அப்பாவுடைய சம்மதம் முழுக்கவே இருக்கு. அதனால அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு முத்துவும் சொல்கிறாங்க. மீனாவும் சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தா அதுக்கு ரேகா அவங்க அப்பான்னு எல்லாமே ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு போக சிந்தாமணி ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்காங்க.